காலச்சக்கரத்தில் 4வது வீடான கடக ராசியிலே பாத்தீங்கன்னா ஜென்மஸ்தானத்துல இந்த குரு அதிசாரத்துல பயிற்சியா இருக்காரு. ஏன்னா விரயத்துல இருந்தாரு, இப்ப ஜென்மஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஜென்ம குருவாக இருந்தாலும் கூட இந்த குரு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல உச்சம் வர்றாரு. அப்போ பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடல் தாண்டிய தொடர்புகள் வந்து அயல்நாடு தொடர்பு ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டைம் உகந்த காலம். அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான நல்ல மாற்றங்கள் காத்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து தங்கு தடைகள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. எதாவது செய்தாலும் சரி நிறைய ஸ்ட்ரகிள் ஆயிட்டே இருக்கு அப்படின்ட்டு. அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் கண்டிப்பா கம்மியாகும். நீங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கு. உங்க ராசிக்கு டைரக்டா 9வது வீட்டுல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவருடைய செயல்பாடு 8ல் இருக்கக்கூடிய ராகு, 2ல் இருக்கக்கூடிய கேது, இதனுடைய செயல்பாடு இந்த அதிசாரம் குருவை ஜென்ம குருவாக இருந்தாலும் இந்த உச்சம் பெறக்கூடிய குரு 100% உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கலாம். அப்போ வந்து இந்த ஒரு மாதத்துக்குள்ள மட்டும் கிடையாது, உங்களுக்கு டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கு. இந்த டைமை யூஸ் பண்ணுங்க, திட்டங்களோட பயன்படுத்துங்க, கண்டிப்பா நன்மைகளை பார்க்கலாம்.